ஹல்லேலூயா. குட் மார்னிங். தேவனுடைய மகா கிருபையினால இன்னொரு நாள் நாம தேவனை ஆராதிப்பதற்கு, அவருடைய வசனம் தியானிப்பதற்கு, அவரை துதிப்பதற்கு, அவர் சமூகத்திலே மகிழ்வதற்கு ஜஸ்ட் ஃபியூ மினிட்ஸ் ஒவ்வொரு நாளும் மனிதன தியானத்தோடு உங்களிடத்துல வருகிறேன். எவ்வளவு சீக்கிரமா இந்த புதிய வருஷத்துல 2வது மாதம் கடைசி நாளுக்கு வந்துட்டோம் இல்லையா? வாங்க ஒரு சிறிய ஜெபத்தோடு தேவனுடைய வார்த்தைகளை தியானிப்போம். பரிசுத்தரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. நாட்கள் கடந்து போகையிலே, வருஷங்கள் புரண்டோடுகையிலே, யுக யுகமாய் தலைமுறை தலைமுறையா தேவனாய் இருக்கிற உமக்கு எப்படியாக நாங்கள் நன்றி செலுத்த முடியும் ஆண்டவரே? இந்த உலக நேரங்களுக்கு, காலங்களுக்கு அப்பாற்பட்டவரா இருக்கிற எல்லையற்ற தேவனே, அந்த எல்லையற்ற பரலோகத்திற்காக எங்களையும் நீர் ஆயத்தப்படுத்துகையிலே, இந்த உலக யாத்திரையில எங்கள் வாழ்க்கைகளை உமக்கு பிரியமாக, உமக்கு அனுகூலமாக வாழும்படியாக உம்முடைய கிருபைகளை தரும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். நமக்கு தாங்க கடிகாரங்கள், டைம். தேவனுக்கு நேரம் மற்றும் இடம், பிளேஸ், ஸ்பேஸ் அண்ட் டைம். இஸ் அவுட்சைட் ஸ்பேஸ் அண்ட் டைம் இல்லையா? சரி, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 46ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனத்தை நான் வாசிக்கின்றேன். ஏசாயாவின் புத்தகம் 46ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் என் கைகளாலே ஏந்தி சுமக்கப்பட்டவர்களே, தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தியானது முதல் நான் உங்களை தாங்கினேன். நம்ம தாய் தகப்பனின் மூலம் நாம தாயின் கருவிலே உருவாகிறோம் என்று நினைக்கிறோம். ஆனால் நாம் தாயின் கருவில் தோன்றினது முதற்கொண்டு என் கைகளாலே ஏந்தி சுமக்கப்பட்டவர்களே. அம்மா சுமக்கிறாங்க நினைத்தோம். ஆனால் அப்போதிலிருந்தே நம்முடைய சிருஷ்டி கர்த்தர் நம் மீது தம்முடைய பார்வை வைத்திருக்கிறார். இதையே தாவீது சொன்னாரு, நான் தாயின் வயிற்றில் இருக்கும் போதே என்னுடைய கருவை உம்முடைய கண்கள் கண்டது. இன்னும் கர்ப்பத்திலே நான் உருவாகும் முன்பே தேவன் நம்மை பார்த்தாருங்க. எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் இது. உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே நான் உன்னை அறிந்தேன். எவ்வளவு பெரிய தேவனுங்க! அதை உணர்ந்து கொள்கிறவன் எவ்வளவு பாக்கியவான்! அதை உணர்ந்து கொண்டேன் என்னுடைய வாழ்க்கையில. அது நிமித்தம் தேவனை துதிக்கின்றேன். ஆனால் அதை கண்டுபிடிக்க, உணர்ந்து கொள்ள எனக்கு 18 வருஷங்கள் ஆனது. அப்படின்னா அது வரைக்கும் நான் இயேசுடைய சுவிசேஷத்தை கேட்கவில்லை. உங்களில் ஒரு சிலர் சிறு வயதிலிருந்து தேவனுடைய வார்த்தைகள் அறிந்திருக்கிறீங்க. உங்க இள வயதிலேயே உங்க சிருஷ்டிகரை நீங்க நினைத்துக் கொள்ளுங்க. வாலிப வயதிலே தேவனுக்கு கீழ்ப்படிங்க, ஆசீர்வதிக்கப்படுவீங்க. தேவன் நம் ஒவ்வொருவரையும் ஒரு நோக்கத்தோடு நம்முடைய தாயின் கர்ப்பத்திலே உருவாக்கி கொண்டார். தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் நான் உங்களை ஏந்தி, தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தியானது முதல் நான் உங்களை தாங்கினேன். அம்மா தூக்கி கொண்டாங்க, அப்பா தூக்கினாங்கன்னு சொல்லுவோம் தவிர, அவங்க தூக்கி கொண்டாலும் ஏந்தினாலும் நம்மை விழாமல் காத்தவர், நம் மீது தம்முடைய பார்வையை வைத்திருந்தவர் நம்முடைய சிருஷ்டி கர்த்தர். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நீங்க தேவனின் அன்பை, உங்களுடைய பட்சத்தில் தேவனுடைய திட்டத்தை நீங்க தேவனால தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்பதை அறிந்து கொண்டீங்க? நாம இந்த உலகத்துக்குள் வரும் முன்பே, நம்முடைய தாய் தகப்பன் நம்மை பார்க்கும் முன்பே நம்மை பார்த்த ஆண்டவர் இருக்கிறார்னு நம்புகிறீங்க? அவர் ஒரு நோக்கத்தோடு நம்மை இந்த உலகத்திலே பிறக்க செய்கின்றாரு. தாயின் வயிற்றிலிருந்து வெளியே வந்த பிறகும் கூட, தாயின் மடியில இருக்கும் பொழுதும், பால் குடிக்கின்ற குழந்தையாக இருக்கின்ற போதும் அவருடைய பார்வை நம்மீது இருக்கிறது. நம்ம வளர வளர வயதிலே, ஞானத்திலே, அறிவிலே, தேவ தயவிலே, மனிதர் தயவிலே வளரும்படி நம்ம பிள்ளைங்களை பாருங்க. நம்ம கண்ணு முன்னாடியே பார்க்கிறோம் நம்ம பிள்ளைங்க எப்படி வளர்கிறாங்க. நாளுக்கு நாள் அவங்களுக்குள்ள வளர்ச்சி காணப்படுது. நமக்கு ஒரு வயது வருவதுக்குள்ள நாம ஹைட் வளராம இருக்கிறோம். வெயிட் அதிகமாகிறது இந்த காலத்துல.
ஆனால் அனுபவம் வளர்கிறதா? கிறிஸ்துவின் மீது அன்பு வளர்கிறதா? தேவனுடைய திட்டங்களை நம்முடைய பட்சத்தில் அறிகிறோமா என்பது ரொம்ப முக்கியங்க. கர்ப்பத்திலே பிறந்தது முதல் என் கைகளாலே உங்களை ஏந்தி வந்தேன், தாயின் மடியில் உட்கார்ந்த போதிலிருந்து உங்களை தோளின் மீது சுமந்து வந்தேன், எனக்கு செவி கொடுங்கள். முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி உங்களை தாங்கி சுமப்பேன். ஹல்லேலூயா. சின்ன பிள்ளைங்களை தூக்கி கொள்ளுவாங்க பெரியவங்க அல்லது பெற்றோர். ஆனா பெரிய பிள்ளைங்களை தூக்குவாங்களா? ஆனால் உனக்கு முதிர் வயது வந்தாலும், உனக்கு வயதானாலும் உன்னை, நரை வயது மட்டும் உன்னை தாங்குவேன். உன்னை சுமக்கிறவர் நானே. ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில எப்பொழுதும் தேவனை நான் துதிக்கிறேன். இன்றைய தேதிக்கு 74 வருஷங்கள் முடித்து 75ஆம் வருஷத்துக்குள்ளே நான் பிரவேசிக்கிறேன். நான் ஒரு முறை திரும்பி பார்த்தால் எப்படி ஆண்டவர் என்னை ஏந்தி வந்தாரு, எப்படி சுமந்தாரு, எப்படி ஆசீர்வதித்தாரு, எப்படி நன்மைகளை செய்தாரு, எப்படி அவர் கிருபை கொடுத்தார். 55 வருஷங்களாக தேவனுடைய அழைப்புக்கு கீழ்ப்படிந்தேன். இப்பொழுது நான் 75வது வயதுக்குள்ளே பிரவேசிக்கின்றேன். அந்த 20 வருஷங்கள் கிட்டத்தட்ட, அந்த 18 வருஷங்கள், 18வது வயதிலே சுவிசேஷத்தை கேட்டு கிட்டத்தட்ட 19ல ரட்சிக்கப்பட்டேன். Within 3 months 18th வருஷத்திலேயே நான் 19 வருவதற்குள் நான் 1952வது வருஷத்துல பிறந்தேன். பிப்ரவரி 29. ஆக்சுவலி இந்த வருஷம் கேலண்டர்ல என் பர்த்டே காணப்படாது. ஆனாலும் ஒரு வருஷம் கடந்ததினாலே தேவனை துதிக்க வேண்டுமாகவே தி லாஸ்ட் டே ஆஃப் த பிப்ரவரி ஆகவே நான் இந்த நாள்ல நினைவு கூறுகிறேன், என் தேவனை துதிப்பதற்கு. ஐம் நாட் செலிப்ரேட்டிங், ஏதோ பெரிய அட்டகாசம் செய்யறது இல்ல. ஐ ஜஸ்ட் தேங்க் காட். எவ்வளவு பெரிய தேவனுங்க அவர். பாருங்க, முதிர் வயதிலும் உன்னை தூக்கி சுமக்கிறவர் நானே என்றால், எனக்கு வயசாயிட்டாலும் கூட தேவன் என்னை இன்னும் சுமக்கிறாரே. எனக்கு வயசாயிடுச்சுன்னு சொன்னா எனக்கே ஆச்சரியமாக இருக்கு. இன்னும் வாலிபன் தான் நினைச்சிட்டு இருக்கேன். ஆமாங்க, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பெலனை அடைவார்கள். அவர் கழுகுகளைப் போல உயர எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். அப்படியேங்க தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் என் வாழ்க்கையில் நிறைவேறுவதை நான் பார்க்கிறேன். ஆஃப்டர் 40 many times I had so many health issues. ஆனால் தேவன் எப்படி சுகமாக்கினார், எப்படி என்னை நிற்க வைத்தார் இன்றைக்கு வரைக்கும். அவருக்காக ஓடுவதற்கு எப்படி கிருபை காட்டுகிறார் என்றால், நான் அல்ல ஓடுவது, என்னை ஏந்திக் கொண்டு ஓடுகிற ஆண்டவரால்தான் என்னால் இவ்வளவு செய்ய முடிகிறது என்பது உண்மையிலேயே உணர்ந்து கொண்டு தேவனை எவ்வளவு துதிக்கிறேங்க. எஸ், இந்த வயதுல சொல்ல போனால் பெருசா எதுவுமே செய்ய முடியாது. ஆனால் செய்ய வைக்கிறவர் அவராகவே செய்து கொண்டிருக்கிறேன் என்பது என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாம் என்னால் செய்ய முடியும் என்று தேவனுக்கு துதிகளை செலுத்துகிறேன். உங்களுடைய வாழ்க்கையை தேவனுடைய கரத்துல வைங்க, அது புதிதாக்கப்படுங்க. அது தாயின் வயிற்றிலிருந்து தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிற திட்டங்கள் நிறைவேறும்படியாக அவைகள் உதவியாக இருக்கும். வாலிபர்களே, உங்களை ஆண்டவருடைய நாமத்தினாலே கெஞ்சி கேட்கிறேங்க, உங்க வாலிப காலத்தை வீணாக்காதீங்க. நான் இப்பொழுதும் வருத்தப்படுவேன், எனக்கு இன்னும் ஒரு 4-5 வருஷங்கள் முன்னாடியே சுவிசேஷம் கிடைத்திருந்தால், என்னுடைய 14-15 வயதிலேயே நான் ஆண்டவரை அறிந்திருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்குமே. அப்பொழுதே சுவிசேஷம் கிடைத்திருந்தா இன்னும் அதிகமா தேவனை துதித்துக் கொண்டு அவருடைய ஊழியத்தை செய்திருப்பேனே என்று நினைப்பதுண்டு. உங்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்கு. தேவனுக்கு உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்க. என்னுடைய அனுபவத்திலிருந்து சொல்லுகிறேன், ஒரு வாலிபன் எங்கேயாவது எப்பொழுதாவது சந்தோஷமா இருக்க நினைத்தால் அது கர்த்தருக்குள் மாத்திரமே. அப்படி இல்லாதிருந்தால் என் வாலிபத்திலேயே நான் ஆண்டவரை விட்டு பிரிந்து போயிருப்பேன். என் வாலிப வயதிலே தேவன் எனக்கு உதவி செய்தார், அவருக்காக வாடுவதற்கு, அவருக்காக ஓடுவதற்கு. அவர் என்னை ஆசீர்வதித்து என்னுடைய 30வது வயதிலே எனக்கு ஏற்ற வயது வந்தபோது என் திருமண விஷயத்துல தேவனுடைய கிருபை, தேவனுடைய சித்தம் அது நிறைவேறியது. ஒரு குடும்பமாக ஆண்டவரை பின்பற்றும் போது தேவன் நமக்கு அவசியம்.
கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் நமக்கும் நம்ம பிள்ளைகளுக்கும் அவசியங்க. குடும்பமாக ஆனபோது, குடும்பத்திலே பாரங்கள் வந்தபோது நம்ம ஆண்டவரை ஒதுக்கி வைத்தால் இன்றைக்கு பிரச்சனைகளில் சிக்கிக் கொள்ளுவோம் என்பதை கவனித்து நானும் என்னுடைய வீட்டாரும் கர்த்தரையே சேவிப்போம். நான் ஒரு தனியாளாய் ஊழியம் செய்தேன், குடும்பமாகவும் ஊழியம் செய்தேன். இன்றைக்கு வரை தேவன் என்னை ஊழியம் செய்ய வைத்துக் கொண்டே இருக்கிறார். காரணம், எங்கிருந்து வந்தது இந்த பலம்? திஸ் இஸ் நாட் ஹெல்த் கேர் எடுத்துப்பதால அல்லங்க. நான் எவ்வளவு குறைவா சாப்பிடுவேன்னா, எப்போனா அப்போ ஏதோ ஒரு இடத்துல ஏதாவது இருந்தா சாப்பிடுவது, இல்லாவிட்டால் இல்லை என்பது எனக்கு அது பழகியே போச்சுங்க. ஃபியூ ஹவர்ஸ் கூட டீப்பாக தூங்காமல், நித்திரை செய்யாமல் திரும்பவும் முன்னுக்கு ஓட தேவன் கிருபை செய்கின்றார். இதற்கு காரணம் சுமக்கிறவராலே நடக்கிறதே தவிர இது மனுஷனாக என்னால முடியாது என்பது நான் உணர்ந்து கொண்டு இன்னும் எவ்வளவோ என் தேவனை துதிக்கிறேங்க. நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன், நான் அப்படி செய்து வந்தேன். இனிமேலும் ஏந்தி கொள்ளுகிறவர் நானே, உன்னை சுமந்து கொண்டு தப்புவிக்கிறவரும் நானே. உன்னை ஏந்தி கொள்ளுவேன். இந்த வயதுல தேவனை ஒன்றுதான் கேட்கிறேன், ஆண்டவரே, நான் படுக்கையில விழுந்து விடக்கூடாது. என்னை சுமந்து கொள்ளுங்க, என்னை பயன்படுத்திக் கொள்ளுங்க, என்னை உமக்காக வாழும்படியாக இறுதி மூச்சு இருக்கும் வரை உம்மை மகிமைப்படுத்த உதவி செய்யுங்க என்று ஆண்டவரை கேட்கிறேன். நீங்களும் எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. இந்த வயதுல வருகிற ஹெல்த் இஷ்யூஸ், ஏஜ் சம்பந்தப்பட்ட உடல்நல குறைவுகள், பலவீனங்கள், வீக்னஸஸ் இருக்குங்க எனக்குள். பட் அதெல்லாம் தேவன் அவ்வப்போது சுகப்படுத்துகின்றார். அதை சாக்கு சொல்லாமல் கர்த்தரை நோக்கும் போது அவர் தூக்கி சுமக்கிறார், தோல் மேல சுமக்கிறாரு. தோல் மேல சுமந்தா எப்படி இருக்கும் பாருங்க, நல்லா இருக்கும்ல? நான் ஆண்டவரின் தோல் மேல இருக்கிறேன் என்றால் ஒரு காலை இப்படி போட்டுக்கொண்டு அப்படி போட்டுக்கொண்டு அவரை கெட்டியா பிடித்துக்கொண்டு அப்படி போய்கொண்டிருந்தா எவ்வளவு நிம்மதியா இருக்குமோ. எத்தனை போராட்டங்கள் இருந்தாலும், உடல்நல பிரச்சனைகள் இருந்தாலும், எவ்வளவு வலி என்ன இருந்தாலும், இயேசு ஆண்டவரோடு நடக்கிறதுல இருக்கிற சந்தோஷம், அந்த இனிமையான அனுபவம் வேற எங்கேயும் கிடைக்காதுங்க. அதனாலதான் என் வாழ்க்கையில நான் சோர்ந்து எதையும் வெறுத்து போகிறதில்ல, நொந்து போகிறதில்ல. என் ஆண்டவர் என்னை பலப்படுத்துகிறார், என்னை பயன்படுத்துகின்றார். வேண்டிக் கொள்ளுகிறேன், ஆண்டவரை, நான் கடைசி வரைக்கும் உமக்காக உண்மையா இருக்க உதவி செய்யுங்க. உன்னை சுமந்து கொண்டு உன்னை தப்புவிக்கிறவர் நானே, சுகப்படுத்துகிறவர் நானே, காப்பாற்றுகிறவர் நானே, பலத்தை கொடுக்கிறவர் நானே. ஹல்லேலூயா. நம்பிக்கைக்குரிய இந்த தேவனுக்கு உங்களுடைய வாழ்க்கை நீங்க ஒப்புக்கொடுங்க. ஒரு நபர் தன்னுடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கும் போது, தேவன் கொண்டிருக்கிற திட்டங்களுக்கு தான் கீழ்ப்படியும் போது, தாயின் கர்ப்பத்தில் இருக்கும் போதே நான் உன்னை அறிந்திருக்கிறேன், நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்பே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி ஜனங்களுக்கு தீர்க்கதரிசியாக நான் உன்னை நியமித்தேன் என்ற வார்த்தை இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில நிறைவேறிக் கொண்டிருப்பதை பார்க்கும்போது, வாக்கு பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். உங்க ஜெபத்துல எனக்காகவும் நீங்க ஜெபித்துக் கொள்ளுங்க. வாலிபர்களே, நீங்க மிடில் ஏஜ்க்கு வந்திருக்கலாம், நீங்க ஓல்ட் ஏஜ்க்கு வந்திருக்கலாம். உங்க வாலிப வயதில் ஆண்டவர் அழைப்புக்கு கீழ்ப்படியாமல் இன்றைக்கு வருத்தப்பட்டு சோர்ந்து போய் இருந்து கொண்டிருக்கலாம். இன்னமும் சுமக்க தேவன் ஆயத்தமா இருக்கிறாரு. இப்பொழுதும் பயன்படுத்தவும் தேவன் ஆயத்தமா தான் இருக்கிறாரு. இதோ ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கை என்று நம்மை நாம் அர்ப்பணிப்பதே அவருக்கு தேவையாக இருக்கிறது. ஜெபிப்போம். பரிசுத்தரே, அன்புள்ள தகப்பனே, உண்மை ஆண்டவரே, தோளின் மீது சுமக்கிறவர் நீரே, ஏந்திக் கொள்ளுகிறவர் நீரே, தப்புவிக்கிறவரும் நீரே அப்பா, காப்பாற்றுகிறவர் நீரே. அவர்கள் முதிர் வயதிலும் கனிகளை கொடுப்பார்கள் என்று சொன்னீரே. இந்த முதிர் வயதிலே கூட உமக்காக துளிர் விடுகிற வாழ்க்கையை கொண்டவனாக, கனி கொடுக்கிற வாழ்க்கையை கொண்டவனாய் இன்றைய வாலிபர்களுக்கு, இன்றைய விசுவாசிகளுக்கு, இன்றைய குடும்பங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக நான் இருக்கும்படியாக, என் தாயின் வயிற்றிலே என்னை ஏன் தெரிந்து கொண்டீரோ அந்த பெரிய திட்டங்கள் எல்லாம் என் பேரில் நிறைவேறும்படியாக உம்முடைய கிருபையை என் மீது ஊற்றும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாக இருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். நீங்க எங்க இருந்து பாக்குறீங்கன்னு உங்க பேரும் ஊரும் கமெண்ட் செக்ஷன்ல வந்துட்டீங்க டைப் பண்ணுங்க.
உங்களுடைய ஜெப விண்ணப்பங்கள், பாரங்கள் மற்றும் உங்களுடைய பிரைஸ் ரிப்போர்ட்ஸ் எங்களுக்கு நீங்க தெரியப்படுத்த விரும்பினால் உடனடியாக 8939801234 என்கிற நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக வாட்ஸ்அப் பண்ணுங்க. நீங்க எங்களுக்கு பிரியமானவங்க, உங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம். எனக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்க. இந்த ஊழியங்களுக்காக ஜெபிங்க. கர்த்தருடைய ஏவுதல் உங்களுக்கு இருந்தால் உங்க நன்கொடைகள், உங்க காணிக்கைகள் மூலமாக இந்த ஊழியத்துல நீங்க பங்கு பெறுங்க. கர்த்தருக்கு சித்தமானால் நாளைக்கு இதே நேரத்துல அனுதின தியான நிகழ்ச்சியில கர்த்தருடைய வார்த்தையோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையாக இருப்பதாக.